சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழை காணவே இல்லை. அப்போ ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமா ஜெயராணி தமிழ் இவ்வளோ நேரம் ஆளை காணலையே, நீ ஃபோன் பண்ணி பாரு தேன் அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வரவும் உடனே தேனு அவங்க ஜெயராணி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அக்காவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜெயராணி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் தமிழ் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. ஆனாலும் தமிழை எங்கேயுமே காணலன்னு உடனே ஜெயராணிக்கு பயம் கொடுத்துருது. உடனே தேனுக்கிட்ட சொல்கிறாங்க, சிபி தம்பிக்கிட்டையும் பிரகாஷ் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கும் போதே சிபிக்கும் அவங்க பிரகாஷுக்கும் தேனு இந்த விஷயத்தை பற்றி சொன்னதுமே அவங்க கேள்விப்பட்டதுமே ரெண்டு பேரும் ஓடி வந்துருந்தாங்க. வந்ததுமே ஜெயராணி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ தேனுவும் ஜெயராணி நடந்த விஷயத்துல சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பிரகாஷ் சொல்கிறாங்க, எங்கள் பாரு ஜெயராணி, தமிழ் அப்படி காணாமல் போகக்கூடிய பொண்ணே கிடையாது. ஏன்னா அவள் ரொம்ப டேலண்டானவா, அதனால அவளுக்கு யாராலேயோ ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜெயராணி இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிபி சொல்கிறாங்க, அப்போ வாங்க நம்ம உடனே அவளை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த சேதுவுக்கு சொல்லவும் சேதுவும் இது கேட்டதுமே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க தா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தமிழை காணலை, எங்கே பண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லாரும் ஆளுக்கு தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜெயராணி அழுதுகிட்டு இருக்கும் போதே தேனு அவங்க ஜெயராணி கிட்ட அவங்க சொல்கிறாங்க, அம்மா நீ அழுதுட்டு இருக்காதம்மா, எப்படி அக்கா கிடச்சிருவோம்மா அப்படிங்கும்போது எனக்கு டைம் ஆக பயமாக இருக்குது, நீ எதுக்கும் மாமாவுக்கும் சிபி தம்பிக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கும்போது தேனு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க, எங்கள் பாரு தேனு, அவள் தமிழ் எங்கே பண்ணானே தெரியல, இன்னும் அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, நாங்களும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே தேனுட்டு அவங்க பிரகாஷ் சொல்கிறாங்க, அம்மாவை அழ வேண்டான்னு சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை மாமா அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க, எனக்கும் பயமாக இருக்கு மாமா அப்படிங்கும்போது, நீ பயப்படாதம்மா, எப்படி நம்மளுக்கு தமிழ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த விஷயம் பற்றி அவங்க பார்த்தோம்னா ஜானுவுக்கு தெரிய வருது. ஜானுவுக்கு தெரிஞ்சதுமே அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ மீனா அவங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இப்போ சேது சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு தமிழ் சிஸ்டரை காணலை அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மீனா கூட அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடுது, தமிழை காணலையா, அவ்வளோதான் தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே கணேஷ் வராங்க. தமிழுக்கு எப்படி காணாமல் போவா, அவளை காணாமல் போக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் குறிஞ்சிநாதனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம் நம்ம போட்ட திட்டப்படி சக்ஸஸ் ஆகி போச்சு அப்படிங்கும்போது, நீ தான் என்கிட்ட சொல்லிட்டேல, நான் தான் கவலைப்படாதுன்னு சொன்னோம்ல, இனிமேல் தமிழை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவ்வளோதான் அவள் கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, இனிமேல் உனக்கு எந்த தொல்லையும் கிடையாது அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே கணேஷ் சொல்கிறாங்க, இவ்வளோ சீக்கிரம் இது நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை, எனக்கு உண்மையிலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மீனாவை தான் காட்டுறாங்க. மீனா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்குது. என்னது தமிழ் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கணேஷும் அமுதாவும் வராங்க. வந்ததுமே மீனாவை பார்க்குறாங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லைண்ணா தமிழ் காணாமல் போனது நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனாலும் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வருத்தமும் இருக்குது, தமிழ் கிடைச்சிருன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கவும், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா என்ன, தமிழ் கிடைக்கலன்னா அப்படியே கிடைக்காம போகட்டும்னு சொல்லி நினைக்கிறத விட்டுட்டு அவள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது, அவளால் நீ எவ்வளோ தொந்தரவு நீ ஆரம்பிச்ச, அது மட்டுமா இந்த ஜெயராணியை இங்கே வரவழைச்சதே இந்த தமிழ் தானே, ஆக மொத்தத்தில் அவள் இருந்தாக்கி நம்ம எல்லாத்துக்குமே பிரச்சனை தான், அது மட்டுமா இப்போ என்னென்னா அவள் எல்லா இதையும் அவள் கஸ்டடிக்கே கொண்டு வந்துட்டா, அப்படி இருக்கும்போது உனக்குன்னு சொல்லிட்டு எந்த அங்கீகாரமும் இல்லாமல் இருந்தது, அவள் தொலைஞ்சு போயிட்டான்னா அவ்வளோதான், அதுக்கு பிறகு எல்லா சொத்து பத்து எல்லாமே உனக்கு கைக்கு வந்துடும், நீ கவலைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கவும் உடனே மீனாட்டம் அமுதாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் மீனா, அந்த தமிழ் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீ வேண்டிக்கோ அப்படிங்கவும் இதை கிட்டதுமே உடனே மீனா பார்க்குறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நீ என்ன இருந்தாலும் சரி தான், தமிழால் நீ எவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருக்கிற, நீ எவ்வளோ சொல்லி தான் பார்த்த, ஆனால் அவள் கேட்குற மாதிரிக்கு இல்லையே, இப்போ அவளாவே காணாமல் போயிருக்கிறா, இதை நினச்சி நீ சந்தோஷப்படுறதுக்கு இல்லாமல் அவளை நினச்சி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே மீனாவும் நினச்சி பார்க்குறாங்க. தமிழால் நம்ம என்னெல்லாம் துன்பத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம், இப்போ அவள் காணாமல் போயிட்டா, போனவோ அப்படியே போகட்டும், திரும்பி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு அவளை நினச்சி துக்கப்பட்டுட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கணேஷும் அமுதாவும் மீனாவை திட்டவும் உடனே மீனாவும், நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு சந்தோஷமாகவே இருக்குது, எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது, ஏன்னா தமிழ் கிடைச்சிருன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவளால் நான் எவ்வளோ தொந்தரவு அனுபவிச்சேன், அது மட்டுமா என் பையனையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டால, இப்போ என்னன்னா அவன் பொண்டாட்டின்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறா, இப்போ அவள் காணாமல்
போயிட்டாளா, அவ்வளோதான், கொஞ்ச நாளைக்கு மட்டும் அழுதுகிட்டு இருப்பான், அதோட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுது, அவனுக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான், அதான் நம்ம வெண்பா இருக்காளா அவளே கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது அப்படிங்கவும் இது கெட்டதுமே கணேஷ் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்தியா அமுதா, ஒரே கல்லில் 2 மாங்காய், இதை கூட நான் மறந்து போயிட்டேன், ஆனா மீனா சொன்னது சரியா போச்சுது, நம்ம பொண்ணையே 2வது சிபி மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாங்க எப்படியோ இன்னுமலாவது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு பதறி அடிச்சுட்டு நேராக சிபியும் அவங்க பிரகாசம் இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்து இனிமேல் சிபி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சிபி என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஜானு நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சுது, அவளை எங்கேயுமே காணலை, இப்போ அடுத்ததான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து ஜானு வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள தமிழ் இங்கே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிபிக்குள்ள பயம் வந்துருச்சுது. ஜானு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ நீ யாரை வச்சு தேடுவியோ எனக்கு தெரியாது, ஆனா தமிழ் ஒன்று 2 மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து ஆகணும், கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிபியும் சரின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா சிபியும் பிரகாஷ் வந்து நேராக அவங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன செய்தாலும் சரிதான், இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள எப்படி நீங்க தமிழை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கும்போது, சார் நாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க தேடுறோம்னு சொல்லிட்டு அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க குறிஞ்சிநாதனை தான் காட்டுறாங்க. குறிஞ்சிநாதன் வந்து அவங்க தமிழ் இருக்கிற இடத்துக்கு வராங்க. தமிழ் அப்ப தூக்கத்துல இருக்கவும் உடனே வந்து அவங்க குறிஞ்சநாதன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நேத்தைக்கு அந்த ஜானு கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னெல்லாம் கொட்டம் போட்ட, அது மட்டுமா அந்த ஜானு என்னை 8 உதைச்சாளா, அவளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், ஒன்னதானே அவளுக்கூட வாரிசுன்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த வாரிசையே நான் இப்போ இல்லாம பண்ணியிருந்தேன், அவளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சநாதன் வந்து அவங்க தமிழை பத்தி நினைச்சு அவங்க வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் தமிழ் வந்து அப்போ தூக்கத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ குறிஞ்சநாதன் வந்து அவங்க ஆட்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்கடா இவ கண் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரிதான் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சிபியும் பிரகாஷும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு கடைசியில் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே வந்து ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஜானுமா நாங்கள் எங்கெங்கிலமோ தேடியாச்சுது, இன்னும் வந்து தமிழை பற்றி எந்த தகவலும் வரல அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து மீனா அதை கேட்டுட்டு உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிபி உடனே பக்கத்தில் வராங்க, என்ன நினச்சி இப்போ சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மீனா வந்து நான் எங்கே சிரிச்சேன், நான் சாதாரணமாக தான் இருக்கு அப்படிங்கும்போது, எனக்கு தெரியுமா தமிழ் காணாமல் போனதில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க தமிழ் வந்து கண்முடிக்கிறாங்க. அப்போ குறிஞ்சநாதனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க விஷயத்த சொல்லவும் குறிஞ்சநாதன் கிளம்பி வராங்க. அடுத்தது தமிழோட நிலைமை என்ன ஆகும், சிபி வந்து எப்படி காப்பாற்ற போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம தமிழை வச்சு அவங்க ஜானுவோட கொட்டத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு குறிஞ்சநாதன் முடிவெடுக்கிறாங்க. இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.